ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் ஃபயர் அகாடமி. இந்த வீடியோவில் எஸ்எஸ்ஜிடி டாபிக்ஸில் வரக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டோம். அது பார்ட் ஒன் வீடியோஸில் வந்துட்டு இதை பற்றின கான்செப்ட் எல்லாமே அதில் வந்துட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக சம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். சப்போஸ் ஏதாவது புரியாத டாபிக் ஏதாவது இருந்துச்சு, புதிய விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் டவுட்ஸ் கொரிஸ் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். தனித்தனியாக அட்ரஸ் பண்ணலாம். ஓகே, டேரெக்டாக வந்து இதில் சம்ஸில் போயிடலாம். அதில் நான் கான்செப்ட் சொல்லும்போது சொல்லியிருந்தேன், சில அந்த பேரானம் இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து மாற்றும்போது நம்ம சம்ஸில் பார்த்துடலாம் அப்படின்னு. இதில் ஒரு 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது. அது வரும்போது நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அதிலேயே பார்த்துடலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அதிலேயே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்க. த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏ பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் 318 ஃபார் ஏ பீரியட் ஆஃப் 2 years அட் த ரேட் ஆஃப் 6% பெர் annum. த பிரின்சிபல் அமௌண்ட் இஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட அசல் தொகைக்கு ஆண்டுக்கு 6% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி 318. அந்த அசல் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு இதில் கொடுத்துருக்கிற என்னென்ன ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபார்முலா என்ன? தனி வட்டிக்கான ஃபார்முலா. தனி வட்டி நம்ம எப்படி சொல்லுவோம்? எஸ்ஐ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், பிஎன்ஆர் பை 100. இப்போ நமக்கு வந்துட்டு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தனித்தனியாக எழுதிக்கலாம். பிரின்சிபல் அமௌண்ட் வந்துட்டு நம்ம கேட்குறாங்க. வருஷம் கொடுத்துட்டாங்களா? 2 years. வட்டி வீதம் கொடுத்துருக்காங்களா? 6%. அப்புறம் நமக்கு தனி வட்டி எவ்வளோ? தனி வட்டி 318. ஓகே, நம்ம டேரெக்டாக இதில் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு டேரெக்டாகவே ஆன்சர் வந்துடும். 318 2 6/100. கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே 100 இதில் இருக்கட்டும். நம்ம டேரெக்டாகவே 12 எடுத்து 12 இதையும் கேன்சல் பண்ணிடலாம். 2 24ல் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? நமக்கு 7 இருக்குது. 6னா 72. 72ல் 78 72 போச்சுன்னா 6 இருக்குது. 0.5. டேரெக்டாக நம்ம 100 மல்டிப்ளை பண்ணோம்னா அசல் எவ்வளோ நமக்கு கிடைக்குது? இங்கே 2750. புரிஞ்சா? டேரெக்டாகவே நமக்கு எங்கே ஆன்சர் வந்துடும். நீங்கள் இந்த ஆக்சுவலாக இந்த சம்மில் வந்துட்டு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோக்கு சிம்பிளாக நம்ம சம்மை ஹேண்டில் பண்ணுறோமோ அவ்வளோக்கு சீக்கிரம் நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே 100 வந்து டிவைட் பண்ணும்போது நம்ம 15 வச்சுக்கிட்டோம், 15 வச்சுக்கிறோம்னா நம்ம இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணி அப்புறம் மல்டிப்ளை பண்ணி நம்ம பண்ணுறதாகும். டேரெக்டாக 100 நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி நம்ம இதை வந்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்துட்டு இங்கே டேரெக்ட் கேன்சல் அவுட் பண்ணிட்டு ஈஸியாக ஆன்சர் மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். இது வந்து எதுக்குன்னா டைம் சேவ் பண்ணுறதுக்காண்டி. இப்படி தான் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. நம்ம டைம் சேவ் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள ஹேண்டில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம அடுத்தடுத்த சம்லேயே நான் இந்த விஷயங்கள சொல்கிறேன். உங்களுக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு எவ்வளோ டைம் சேவ் பண்ணுறத நீங்கள் பார்க்கலாம். இதான் ஃபஸ்ட் சம். தென் செகண்ட், முகுந்த் இன்வெஸ்ட் a sum of 5,400 and Sachin invest a sum of 9,400 at the same rate of simple interest per annum. If at the end of 4 years Sachin gets 960 more interest than Muகுந்த், then find the rate of interest per annum. அதாவது முகுந்த் வந்துட்டு 5,400 சச்சின் வந்து 9,400 வந்துட்டு ஆண்டுக்கு ஒரே தனி வட்டி விகிதத்தில் முதலீடு செய்கிறார்கள். 4 வருட முடிவில் சச்சின் முகுந்தை விட 960 அதிக வட்டி பெற்றால் ஆண்டுக்கு வட்டி விகிதத்தை காண்க. நான் என்ன சொல்கிறாங்க, 2 பேர் வந்துட்டு ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது இந்த வட்டி வீதம் வந்துட்டு சேமாக தான் இருக்குது. தனி வட்டின்றதை அவங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் 4 வருஷத்தில் வந்துட்டு அவங்க 2 பேருக்கு கிடைக்கிற அமௌண்ட் இருக்குல்ல. இப்போ சச்சின் ஒரு அமௌண்ட் வாங்குறாரு, முகுந்த் ஒரு அமௌண்ட் வாங்குறாருல. சச்சின் வந்துட்டு முகுந்தை விட எவ்வளோ அதிகமாக இருக்காங்க? 960 அதிகமாக இருக்காரு. இப்போ இந்த மாதிரி சம் வருது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இங்கே என்ன ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வட்டி வீதம் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வருஷம் ஈக்குவல்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சச்சினோட இதை எடுத்துக்கலாம். சச்சினோட இதை வந்துட்டு நம்ம அந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்துட்டு 9,400 எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு. வட்டி வீதம் நமக்கு தெரியாது. அடுத்து முகுந்தோடது. இதை அந்த அவரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து முகுந்தோடது என்ன? 5,400. அதே தான், 4 வருஷம் தான், வட்டி வீதம் சேம் தான். இது எம்முன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன, இப்போ 960 வந்து யார்? சச்சின் வந்துட்டு முகுந்தோட அதிகமாக இருக்கார். அப்போது
சச்சினோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்துட்டு நான் முகுந்தோட அந்த தனி வட்டிய கழிச்சேன்னா, எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 960. இதுதான் இந்த வேர்டிங்ஸா இருக்கிறது வந்துட்டு, நீங்க இந்த ஃபார்மேட்ல உங்களுக்கு மாத்த தெரியணும். இத மாத்திட்டீங்கன்னா, டைரக்ட்டாவே உங்களுக்கு கான்செப்ட் வந்துரும். இதான் கான்செப்ட். இதுக்கப்புறம் நீங்க ஈஸியா இத வந்துட்டு கேன்சல் பண்ணலாம். இப்பயும் வந்துட்டு நீங்க இத கேன்சல் பண்ணும்போது 25 இப்போ இங்க இது காமனா இருக்கா? இத வந்துட்டு நீங்க மல்டிபிள் பண்ண வேணாம். அப்ப இது வந்து காமனா இருக்குன்றப்ப நீங்க காமனா வெளில எடுத்துருங்க. அப்போ 9400லேருந்து 5400 மைனஸ் பண்ணிட்டு, நான் அதுக்கப்புறம் காமனா மல்டிபிள் பண்ணிக்கிறேன். புரியுதா? எதுக்கு நான் இத மல்டிபிள் பண்ணாம இருந்தேன்னு? இப்ப நீங்க இதில கழிச்சீங்கன்னா 4000 வந்திருக்கும். 4000 வந்தா, இப்போ இதே இடத்துல பாருங்களேன். 4000த்த நான் என்னவா பிரிச்சு எழுதலாம்? 4 இன்டு 1000ன்னு பிரிக்கலாமா? அப்ப 4 இங்க கேன்சல் பண்ணிடலாம். 24 இப்ப 25யும் 1000 கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 40 0, 0 கேன்சல் 24 6 R = 6%. புரியுதா? நம்ம இங்க 4000 நமக்கு என்ன கிடைச்சுச்சுன்னா, 4000 இன்டு R/25 = 960. நான் டைரக்ட்டா எடுத்தோனே இத கேன்சல் பண்ணல. என்ன பண்ணிட்டேன் 4 இன்டு 1000 பிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம சிம்ப்ளிஃபைடா ஆன்சர் வந்துரும்ல. 4 இங்க கேன்சல் பண்ணேன் 24 இதையும் கேன்சல் பண்ணேன் 40 டைரக்ட்டா இங்க 0, 0 கேன்சல் பண்ணி 6 ஆன்சர் வந்துருச்சு. இந்த மாரி நீங்க உங்களுக்கு சம் பார்க்கும்போது, இத தனித்தனியா பிரிச்சுக்கிட்டா நமக்கு எப்படி ஈஸியா இருக்கும்ன்றத, மல்டிபிளா இருக்கிறத வந்துட்டு எப்படி பிரிக்கலாம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம ஈஸியா கால்குலேஷன் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஆன்சர் வந்துட்டு 6. தென் தேர்ட் ஒன். A sum of rupees X amounts to rupees 454,571 in 2.5 years at 12% per annum. Interest compounded after every 10 months. What is the value of X? அதாவது ஆண்டுக்கு 12% வட்டி விகிதத்தில் ஒவ்வொரு 10 மாதங்களுக்கு பிறகு கூட்டு வட்டி வசூலிக்கப்பட்டு ரூபாய் எக்ஸ் தொகையானது 2.5 ஆண்டுகள் 54,571 ஆகும். எக்ஸின் மதிப்பு என்ன? ஓகேவா? ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு வந்துட்டு கூட்டு வட்டியில கூட்டு வட்டி குடுத்துருக்காங்க. ஆனா, இங்க ஆண்டுக்கு கூட்டு வட்டி கேட்கல அவங்க. அவங்க வந்துட்டு 10 மாசத்துக்கு வந்துட்டு கூட்டு வட்டி கணக்கிடுறாங்க. எப்பயுமே நமக்கு வந்து ஆண்டுக்கு கணக்கிடுற மாரி நம்ம எண்ணு கண்டுபிடிப்போம். ஆனா, இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க 10 மாசத்துக்கு அவங்க கணக்கிடுறாங்கன்னு குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம குடுத்த அந்த டேட்டா இருக்குல்ல, அது வந்துட்டு வருஷத்துக்கான டேட்டா. அந்த வட்டி வந்துட்டு வருஷத்துக்கான வட்டி. இங்க வந்துட்டு நம்ம கணக்கிடுறது 10 மாசத்துக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வருஷத்துக்கான வட்டிய மாசத்துக்காக மாத்தணும். இப்ப குடுத்துருக்க டேட்டாவ நம்ம பிரிச்சிடலாம். 12%ன்றது வந்துட்டு வேற என்னமா இருக்கா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அப்போ ஒரு மாசப்படி கணக்கு பண்ணோம்னா 1% பெர் மந்த். ஆனா நமக்கு இங்க 10 மாசத்துக்கு கணக்கு பண்றாங்கல்ல. அப்போ 10 மாசத்துக்கு எவ்வளோ வரும்? 10ஆல மல்டி பண்ணீங்கன்னா 6 10% பெர் 10 மந்த். புரிஞ்சிருச்சா? இது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டா எடுத்துக்கிறது. செகண்ட் வந்துட்டு 2.5 இயர்ஸ்ன்னு இருக்கு. அப்போ டோட்டலா அது எத்தன இயர்ஸா மாத்துங்க? அதாவது எத்தன மந்த்தா மாத்துங்க? ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாசமா? அப்போ 12, 12 24 அப்புறம் பாதின்னா எவ்வளோ? 30 மொத்தமா 30 மாசம். அப்போ N = 30 மாசம் 10 மாசத்துக்கு கணக்கு பண்ணணுமா? அப்போ N வந்து நமக்கு இங்க 3. இங்க டைரக்ட்டா 30 மாசம்னு போட்டுறக்கூடாது. டோட்டலா இருக்கிறது நமக்கு 30 மாசம். ஆனா நம்ம எத்தன மாசத்துக்கு ஒருக்கா வந்துட்டு வட்டி கணக்கு பண்றோம்? ஒவ்வொரு 10 மாசத்துக்கு ஒருக்கா வட்டி கணக்கு பண்றோம். அப்போ N வந்துட்டு நமக்கு இங்க 3. இதுவே வந்துட்டு ஒரு மாசத்துக்கு நம்ம வட்டி கணக்கு பண்ணோம்னா N 30 இங்க போடலாம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரியுதா இங்க? நம்ம இயர்ஸ்ல இருக்கிறதுனால, நம்ம எண்ண வந்துட்டு டைரக்ட்டா போட்டு நம்ம சால்வ் பண்ணி பழகியிருப்போம். ஆனா இந்த இடத்துல வந்துட்டு இதான் நமக்கு செக்கிங்க. நீங்க டோட்டல் மந்த் எவ்வளோன்றத பார்த்துறணும். எத்தன மாசத்துக்கு ஒருக்கா வட்டி கணக்கு பண்றோமோ, அத வச்சு நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா, என்னோட வேல்யூ அதுதான் உங்களுக்கு. புரிஞ்சுச்சா? இப்ப நமக்கு என்னென்ன வேல்யூ கிடைச்சிருச்சு? R கிடைச்சிருச்சு. N கிடைச்சிருச்சு. இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. புரியணும் மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஆ அடுத்து வந்துட்டு நமக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, டோட்டல் அமௌண்ட் குடுத்துட்டாங்க. இதுதான் நமக்கு குடுத்துருக்க டேட்டா. இத வந்துட்டு நம்ம எந்த மெத்தட்ல டேட்டாவ இப்ப ஃபார்முலா படி போட்டோம்னா, ஃபார்முலா என்ன? A = E × 1/1 + R100 பவர் என்ன? நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிரின்சிபல் அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னா எக்ஸ். R என்னது? 10% 100
எத்தனை வருஷம்? அது என்னோட வேல்யூ 3. 11/10 அப்போ 54,571 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 11/10 3 டைம்ஸ் 11/10 11/10 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 9 சாரி 10 10 9 6 6 1 மறுபடியும் இந்த கேன்சல் பண்ணோம்னா 4 மிச்சம் 5 இருக்கும் 5 மிச்சம் 1 இருக்கும் 1 இதையும் கேன்சல் பண்ணுங்க 4 3 கீழே 3 0 இருக்கா டேரெக்டாக கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ 41,000. இது வந்துட்டு நம்ம ஃபார்முலா மெத்தடில் போட்டால் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி இன்னொரு மெத்தட் பார்த்துருக்கோம்ல. அது என்ன, அந்த ட்ரீ மெத்தடை பார்த்துருக்கோம்ல. ட்ரீ மெத்தடை இங்கே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பர்சன்டேஜ் பாருங்களேன். இங்கே என்ன 10% இருக்கா? சரி இங்கே இங்கே 10% இருக்கா? அந்த பர்சன்டேஜை வச்சு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான டோட்டல் பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரும்போது சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு 10% வந்து ஒரு வருஷத்துக்கு வட்டினா, டோட்டல் அமௌண்ட்டில் 10% தான் அதோட வட்டி. அது 2 வருஷத்துக்குனா 20%. இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்ல. இதே தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு வந்துட்டு 10 2வது வருஷத்துக்கு 10 இதுக்கு ஒரு 1 3வது வருஷத்துக்கு 10 இதுக்கு ஒரு 1 இந்த இடத்துல என்ன 2 10க்குமே 1 வரும். அப்போ 2 இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட டோட்டல் பர்சன்டேஜ். அப்போ மொத்தமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா 33.1 இது வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அந்த கூட்டு வட்டி நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த கூட்டு வட்டி. அப்போ அசல் வந்துட்டு நம்ம 100ன்னு வச்சோம்னா 100% வச்சோம்னா இது 33.1% வந்துட்டு நமக்கு கூட்டு வட்டி. இது ரெண்டே கூட்டினாலும் மொத்தம் அமௌண்ட் கிடச்சிருமா? நான் இந்த இடத்துல இது ஏன் சொல்கிறேன்றது நமக்கு அடுத்த சம் வரும்போது ரொம்ப புரியும் ஈஸியாக. நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே 33.1%ன்றது வந்துட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி. அது மாதிரி வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு காலம் வந்து நமக்கு தனி வட்டி. இந்த ஃபஸ்ட்டு காலம்ன்றது தனி வட்டி. நீங்கள் இதை தனி வட்டி கணக்கு பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் வரக்கூடிய அமௌண்ட் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இது நான் இங்கே இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜில் போட்டிருக்கேன். இதே நீங்கள் சம்மில் நார்மலாக சம்மில் போட்டிங்கனாலுமே உங்களுக்கு இதை ஆட் பண்ணும்போது தனி வட்டிக்கான அமௌண்ட் கிடைக்கும். ஏன்னா நம்ம இங்கே வட்டிக்கான அமௌண்ட் எல்லாமே இங்கே தனியாக தானே கண்டுபிடிக்கிறோம். இதுதான் வந்துட்டு இது எஸ்ஐக்கும், அதாவது எஸ்ஐக்கும் சிஐக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த அதர் தென் ஃபஸ்ட்டு காலம். ஓகேவா? இப்போ 133.1% வந்துட்டு நமக்கு எதுக்கு ஈக்குவல்னா 54,571க்கு ஈக்குவல். புரியுதா? அப்போ 1% வந்துட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா, இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா அதே தான். இங்கே வந்துட்டு 11 கியூப் தான் வந்துட்டு 1331ன்றது. நீங்கள் வேணால் மேலே கீழே 10 மல்டிப்ளை பண்ணி 10 கீழே வச்சுக்கோங்க. நீங்கள் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் டேரெக்டாகவே வந்துடும். ஒன்றும் இல்லை, இப்போ கேன்சல் பண்ணணும் 41 41 வரும் கேன்சல் பண்ணிங்கன்னா. இப்போ அதே வந்துட்டு 410 இது வந்து 1%க்கான அளவு 410. அப்போ 100% என்ன 41. இதுதான் இன்னொரு மெத்தட், நம்ம ட்ரீ மெத்தடில் போடுறது. இந்த ட்ரீ மெத்தடை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நான் இதை ட்ரீ மெத்தட் மட்டும் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த சில சம்லாம் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்கட்டில் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ட்ரீ மெத்தடில் எப்பயுமே எழுதுகிறோம்ல, இந்த மாதிரி ட்ரீ மெத்தடில் எழுதுறதுல ஃபஸ்ட் காலம் வந்துட்டு நமக்கு எப்பயுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வரக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு காலமும் சேமாக தான் இருக்கும். இதுக்கான வட்டியை தான் நம்ம இங்கே தனித்தனியாக எழுதுவோம். இதுதான் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இதை வந்துட்டு நம்ம அந்த வித்தியாசம் கேட்கும்போது நம்ம இந்த விஷயத்தை வந்து நம்ம டேரெக்டாகவே இதில் யூஸ் பண்ணுவோம். அதனால் இதை நான் மறுபடியும் இருக்கா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? 10,000 வந்துட்டு நம்ம 3 வருஷம் வந்துட்டு கணக்கு பண்ணும்போது இப்படி தானே எழுதுறோம். இது கூட்டு வட்டிக்கு நான் இப்போ கணக்கு பண்ணிட்டு இருக்கேன். இதுதானே இது கூட்டு வட்டி 10,000க்கு. அப்போ அதே 10,000க்கு தனி வட்டி என்ன வரும் நமக்கு 3 வருஷத்துக்கு? 3000 வருமா? தனி வட்டி. புரியுதா? அதே தான். இதை ஆட் பண்ணால் 3000 வருதா? அப்போ நமக்கு கூட்டு வட்டியில் ஃபஸ்ட்டு காலமும்
தனி வட்டியோட அளவும் ஈக்குவலா இருக்கும். இந்த விஷயத்த வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்ட்ட நம்ம அடுத்த சம்ல யூஸ் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் சம் போயிரலாமா? பாருங்க. வென் டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ் இஸ் 244 அட் 5% இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம். த பிரின்சிபல் இஸ் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்டுக்கு 5% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டிக்கும், தனி வட்டிக்கும் இடையிலான வித்தியாசம் வந்துட்டு 244. அப்ப அசல் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இங்க பார்த்தோம்ல, நான் போன செம்ல சொன்னேன்ல, அதே தான் இங்க. நமக்கு இங்க வட்டி சதவீதம் என்ன? 5%. இப்ப இங்க 5%ன்றது வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப பாயிண்ட் ஃபிராக்ஷன்ஸ் வேல்யூ சாரி பாயிண்ட் வேல்யூ வந்துட்டு அதிகமா போயிட்டே இருக்கும் டெசிமல் வேல்யூ. ஸோ வந்துட்டு நம்ம இத டைரக்ட்டா என்ன பண்ணிடலாம்னா 1/20 கன்வெர்ட் பண்ணிடலாம். அது பின்றது இங்க பிரின்சிபலா எடுத்துக்கலாம். பின்றது பிரின்சிபலா எடுத்துக்கலாம். 1/20 பி. இது வருஷத்துக்கு கிடைக்கிறது. அதே மாரி 2வது வருஷத்துக்கு, 3வது வருஷத்துக்கு. அப்ப இதுக்கான வட்டி என்ன? இப்ப 1/20 பியா? அகைன் வந்துட்டு இதில 5% என்ன வரும் நமக்கு? 400. இங்க வரும்போது இது 2க்கும் வருமா? அப்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணா வந்துரும்ல. 2 இன்டு 400. அகைன் இந்த இடத்துல உங்களுக்கு 400 இதில 5% எவ்வளோ? 1/8000. இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணேன்னா, இது எதுக்கு ஈக்குவல்ன்னு சொல்லியிருக்கேன்? எஸ்ஐக்கும் சிஐக்கும் அதாவது கூட்டு வட்டிக்கும், தனி வட்டிக்கான வித்தியாசம்னு சொல்லியிருக்கேனா? அப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோமா? ஆட் பண்ணோம்னா 1/400 ப்ளஸ் 2/400 ப்ளஸ் 1/8000. பின்றது என்னது? பிரின்சிபல். ஆட் பண்ண இங்க 8000ன்றது காமனா எல்சிஎம் எடுத்துடலாமா? 8000னா மேலே இந்த இது இதில 20ஆல மல்டிப்ளை பண்ணணும். இத 20ஆல மல்டிப்ளை பண்ணணும். 20ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 20 + 40 + 1 இருக்கும். பி ஈக்குவல் டு என்ன வித்தியாசம் என்ன நமக்கு 244. பட் ஆட் பண்ணா 61 8000 244 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 32,000. புரிஞ்சுச்சா? இந்த மெத்தட் வந்துட்டு அதனால தான் நான் இதுக்கு போன சம்ல வந்துட்டு நான் அத சொல்லிக் கொடுத்தது இதுக்காண்டி தான். இப்ப இதே அந்த பிரான்ச்சஸ்லயும் போடலாம். பிரான்ச்சஸ்லயும் வரதுல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் லேயர் வந்துட்டு நமக்கு என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அகைன் மீதி வரது எல்லாமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். தென் நெக்ஸ்ட் if at same rate of interest in 2 years the simple interest is 40 and compound interest is 65, then what is the principal? என்ன கேட்குறாங்க புரியுதா? அதாவது ஒரு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் தனி வட்டி வந்து ரூ. 40 இருக்கு. கூட்டு வட்டி வந்து ரூ. 65 இருக்கு. அப்ப அசல் தொகை என்னன்னு கேட்குறாங்க. அப்ப 2 வருஷம் இங்க வந்துட்டு எண் வந்துட்டு 2 இயர்ஸ். 2 வருஷத்துல வந்துட்டு நமக்கு எஸ்ஏ எவ்வளோ கிடைக்குது? ரூ. 40 கிடைச்சிருக்கு. சிஏ எவ்வளோ கிடைச்சிருக்கு? ரூ. 65 கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது 2க்கான வித்தியாசம் என்ன? நமக்கு 25. இந்த 25ன்றது எப்படி நமக்கு இங்க அந்த எஸ்ஐ வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு அப்போ எவ்வளோ கிடைக்குது? 20. அடுத்த வருஷத்துக்கும் 20 கிடைச்சிருக்குமா? இந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம எழுதுவோமா? 2க்கும் காமனா வரதுல. புரிஞ்சுச்சா? இந்த கான்செப்ட் நமக்கு இந்த ட்ரீ கான்செப்ட் புரிஞ்சுச்சுன்னா, இந்த இடத்துல நான் ஏன் இப்படி எழுதியிருக்கேன்னு புரியும். அதாவது என்னன்னா, வருஷத்துக்கு கிடைக்கிற தனி வட்டியும், 2வது வருஷத்துக்கு கிடைக்கிற தனி வட்டியும் எழுதிட்டேன். இது நம்ம கூட்டு வட்டியில அதான் வரப்போகுது. அப்போ கூட்டு வட்டியில எக்ஸ்ட்ரா என்ன வரும்னா, இதுக்கான வட்டி இங்க வரும். இதுக்கான வட்டி நமக்கு என்ன இங்க? இது 2யும் மைனஸ் பண்ணும்போது டைரக்ட்டா கிடைச்சிரும். இங்க 25. அப்போ ம் இந்த இது இந்த இங்க கிடைக்கிற இந்த வேல்யூ வந்துட்டு இதில எத்தன சதவீதம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, நமக்கு வட்டி சதவீதம் கிடைச்சிருமா? அப்போ 25/20 வந்துட்டு எவ்வளவு சதவீதம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நமக்கு வட்டி வீதம் என்ன அப்படின்றது கிடைச்சிரும். கேன்சல் பண்ணீங்கன்னா 5, 4, 25, 125% அதாவது 125% வந்துட்டு நமக்கு வட்டி வீதம் இங்க. 125 வட்டி வீதமா?
அப்போ நமக்கு வருஷம் எவ்வளோ? 20. நமக்கு வந்து பிரின்சிபல் வந்துட்டு பின்னு வச்சுக்கலாம். வட்டி சதவீதம் 125/100 1 வருஷத்துக்கு. நமக்கு என்ன 1 வருஷத்தோட தனி வட்டி என்னன்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு 20. ஏன்னா தனி வட்டி 40ன்னா 2 வருஷத்துக்கு 40ன்னா 1 வருஷத்துக்கு 20ஆ தான் இருக்கும். ஏன்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்கல்ல. அப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு 1 வருஷத்துக்கான தனி வட்டி கிடைச்சிடும். அதை வச்சு தான் நம்ம இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். புரியுதா? ஆக்சுவலி இந்த ஸ்டெப்பு தான் உங்களுக்கு வந்துட்டு கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ட்ரீ மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த ஸ்டெப்புக்கு நம்ம டேரெக்டாக நம்மளால் போக முடியும். ட்ரீ மெத்தடை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே கேன்சல் பண்ணோம்னா 5 4 4ஆ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16 ஆப்ஷன் பி. புரிஞ்சா? இந்த ஒரு ஸ்டெப்பு வந்துட்டு நீங்கள் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸி. பார்க்குறதுக்கு தான் எப்படி சால்வ் பண்ணுறது தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் சிம்பிளாக நம்ம ஆன்சர் இங்கே சால்வ் பண்ணிடலாம். நம்ம இந்த இடத்துல வந்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கவே இல்லை டேரெக்டாக. அதாவது சாரி அவங்க பிரின்சிபல் அமௌண்ட் டேரெக்டாக கொடுக்கவே கிடையாது. நம்ம வந்துட்டு அதில் இந்த கான்செப்ட் வச்சு நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். புரியுதா உங்களுக்கு? எந்த ஃபார்முலாஸ் டேரெக்டாக நம்ம மற்ற ஃபார்முலாஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த ஒரே மெத்தடை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். தனித்தனியாக வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியாக ஃபார்முலாவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனித்தனியாக ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணல. அப்படி யூஸ் பண்ணி ஃபார்முலா கொண்டு போனோம்னா அது லென்த்தாக போயிட்டே இருக்கும் சம். அப்படியும் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஆனால் அந்த மெத்தட் நமக்கு வேணால் டேரெக்டாக இந்த மெத்தடில் நமக்கு வந்து சால்வ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த மெத்தட் புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை அட்ரஸ் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட்டு Ajay invested some money in HDFC at 4% per annum rate of interest. What would be the corresponding simple interest if after 2 years Ajay got 204 as compound interest considering annual compounding? அதாவது ஹெச்டிஎஃப்சியில் வந்துட்டு அஜய் வந்துட்டு 4% வட்டி விகிதத்தில் வந்துட்டு ஒரு ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. 2 ஆண்டில் வந்துட்டு அவர் கூட்டு வட்டிங்க. கூட்டு வட்டியில் வந்துட்டு அஜய்க்கு வந்துட்டு ரூ. 204 கூட்டு வட்டி கிடைக்குது. அப்போது தனி வட்டி அதே அமௌண்ட்டில் அதே வருஷத்தில் தனி வட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு தான் உங்களோட கொஸ்டின். ஓகேவா? ஒரு நல்ல கொஸ்டின் தான் இது. இப்போ இதில் வந்துட்டு நம்ம அதே மெத்தடை அப்படியே நம்ம இங்கே சால்வ் பண்ணலாம். 4% நம்ம இங்கே வந்துட்டு எந்த பிரின்சிபல் அமௌண்ட்டையும் கண்டுபிடிக்க வேணும், டோட்டல் அமௌண்ட்டை கண்டுபிடிக்க வேணும். 4% இருக்கா? இப்போ வருஷத்துக்கு 4%. வருஷம் 4%. அடுத்த வருஷம் 4%. எத்தனை 2 வருஷம் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷம் 4% கிடைக்கும். கரெக்டா? அப்போது இந்த 4%ல் 4% எவ்வளோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நான் இங்கே வெறும் இன்ட்ரெஸ்ட்டாக வச்சு கொண்டு போகிறேன் இந்த இடத்துல. நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சம்மா மாற்ற போகிறோம், அமௌண்ட்டாக மாற்ற போகிறோம்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துல வெறும் அதாவது இன்ட்ரெஸ்ட், அதாவது 2 வட்டியை மட்டும் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். டோட்டல் வட்டியை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் இங்கே. 4%ன்றது இப்போ ரூ. 1000 4%. இது ரூ. 1000 4%. ரூ. 1000 4%ன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு? 100 40 40 தானே? அதான் அந்த மாதிரி இது ரூ. 40 தான் இங்கே. ஆனால் இதை நான் 4% எழுதியிருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வருஷம் 4%, 2ஆவது வருஷம் 4% கிடைக்கும். இந்த 4%க்கு கூட்டு வட்டி என்னன்னா, இந்த வட்டிக்கு ஒரு வட்டி வரும்ல, இந்த 4%க்கு நான் 4% எவ்வளோ கணக்கு பண்ண போகிறேன். 725 0.16 இதுதான் நம்ம கிடைக்க போகிற கூட்டு வட்டி. புரிஞ்சுச்சா? அப்போ இதை மொத்தமாக கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 8.16% வந்துட்டு நமக்கு 204. ஓகேவா? இங்கே நான் இருக்கு சதவீதம் 8.16% வந்து ரூ. 204. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பிரின்சிபல் அமௌண்ட்டையோ டோட்டல் அமௌண்ட்டையோ நான் இங்கே கண்டுபிடிக்க போகிறதே கிடையாது. கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் 100% என்ன கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வச்சு கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் 100ல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆனால் நம்ம அதை கண்டுபிடிக்கவே தேவையில்ல. இங்கே அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு கேட்டிருக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். நமக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் தேவையில்லை. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக. அப்போது இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 8%. 8% நம்ம என்னன்றதை கண்டுபிடிச்சா போதும். 8.16% இன்ட்டு 204. அப்போ 8% என்ன? அதுக்கு நீங்கள் இதை டேரெக்டாக இங்கே கேன்சல் பண்ணிவிட்டு 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடுமா? மேனிக்கலி நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பாயிண்ட் போயிடும். 100 1 4 200 அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சா உங்களுக்கு? அதனால தான் நம்ம முன்னாடி வரும்போது இந்த ட்ரீ மெத்தடில் அந்த ஃபஸ்ட்டு காலம் என்ன ஏதுன்றது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது. அது மாதிரி அது நமக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இப்போ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கம்பல்சரியா உங்க கேட்டுட்டே தான் இருக்காங்க. ரிப்பிட்டேட்டிவா அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல வந்துகிட்டே தான் இருக்கு இந்த கொஸ்டின்ஸ். Ashok has 1612 with him. He divided it amongst his sons Raj and Varun and asked them to invest it at 8% rate of interest compounded annually. It was seen that Raj and Varun got some amount after 15 and 16 years, respectively. How much did Ashok give to Raj? ஃபர்ஸ்ட் என்னன்னா அசோக் வந்துட்டு 1612 அவர்கிட்ட இருக்கு. அவர் 2 பசங்களுக்கு 8% வட்டியில வந்துட்டு கூட்டு வட்டியில வந்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி 2 பசங்களுக்கு பிரிச்சு குடுக்குறாரு. எவ்வளோ அமௌண்ட் பிரிச்சு குடுத்தாருன்றத அவங்க சொல்லல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 15, 16 வருஷங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு கைக்கு கூடிய அந்த மொத்த அமௌண்ட் வந்து ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ராஜுக்கு ஒரு அமௌண்ட் குடுத்துருக்காங்க. வருணுக்கு ஒரு அமௌண்ட் குடுத்துருக்காங்க. அது 8% வட்டியில வந்து கூட்டு வட்டியில வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது 15 வருஷம் கழிச்சும் 15 வருஷம் கழிச்சு ராஜுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 16 வருஷம் கழிச்சு வருண் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டோட ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? அப்போ அசோக் வந்துட்டு ராஜுக்கு எவ்வளோ அமௌண்ட் குடுத்தாருன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நான் வந்துட்டு ராஜுக்கு குடுத்த அமௌண்ட் 6ன்னு எடுத்துக்கிறேன். நம்ம இங்க ஃபார்முலா படி இந்த இடத்துல போனா ஈஸியா நம்மளால சால்வ் பண்ண முடியும். ராஜுகிட்ட இருக்கிற அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட்டா 6ன்னு எடுத்திருக்கேன். பெர்சன்டேஜ் எவ்வளோ? 8. 100 எத்தனை வருஷம்? 15 வருஷம். இல்ல சார் 15 வருஷம்னு இருக்கு. இருக்கட்டும். அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. அடுத்து என்னது? வருண் குடுத்த அமௌண்ட் வின்னு எடுத்திருக்கேன். அது சேம் இன்ட்ரெஸ்ட் தானே. அது எத்தனை வருஷம்? 16 வருஷம். இப்போ நீங்க இத கேன்சல் பண்ணீங்கன்னா 225 கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா 27/25 15. வருண் வந்துட்டு 27/25 16. பேஸ் ஈக்குவலா இருக்கா? அப்போ நம்ம பவர்ல இத மைனஸ் பண்ணலாமா? இது பேசிக் ஆப்பரேஷன்ஸ் தானே. அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், மைனஸ் பண்ணேன்னா இது கேன்சல் ஆயிரும். இது பவர்ல கேன்சல் ஆயிரும். ஒரு ஒரு வேல்யூ மட்டும் இங்கே இருக்கும் அங்க. அப்போ R/V = 27/25. ரேஷியோ ஃபார்மேட்ல இருக்கா? இப்போ நமக்கு இங்க இது 27xன்னு எடுத்துக்கலாம். 25xன்னு எடுத்துக்கலாம். Rட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டு, Vட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட். ஓகேவா? அதனால தான் இந்த ரேஷியோல நம்மளால எழுத முடியும். அப்போ இது 2யும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது? 52x. அது எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 1612. கேன்சல் பண்ணா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருமா? என்ன வரும்? 31 வருமா? 315. ஓகே 31. அப்போ எக்ஸோட வேல்யூ 31னா நமக்கு யாரோட வேல்யூ கேட்டிருக்காங்க? ராஜுட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 31 × 27 என்ன வரும்? 837. புரிஞ்சுச்சா? ரேஷியோ ஃபார்மேட்டிங் ரேஷியோ கான்செப்ட்டையும் யூஸ் பண்ணும்போது நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். பார்க்கறதுக்கு தான் பெரிய இது மாதிரி தெரியும். பட் வந்து சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். அதே அதே பேட்டர்னில் இன்னொரு கொஸ்டின் பார்த்துடலாம். ஏன்னா இது அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயுமே ஒவ்வொரு கொஸ்டின் வருது. சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரே ஷிஃப்ட்டில் 2 கொஸ்டின் இதில் இருக்குது. அதே தான் நான் அஜய்க்கு இங்கே அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு 1724. அஜய் பிரகாஷ்னு 2 பேர் இருக்காங்க. இங்கே பர்சன்டேஜ் 4% இயர் 18, 19. ஓகேவா? 4/100 80. பிரகாஷ்க்கு அதே தான் 4/100 90. சிம்பிளிஃபை பண்ணலாம். கேன்சல் பண்ணால் 25 26/25 26/25 19 கேன்சல் பண்ணிடலாம் கரெக்டாக. A/P = 26/25. அதாவது 26:26x 25x ஆட் பண்ணலாம். 51x எவ்வளோ? 1724. கேன்சல் பண்ணலாம் 2 4. எக்ஸோட வேல்யூ 24. அப்போ நமக்கு யாரோட வேல்யூ கேட்டிருக்காங்க? பிரகாஷ்ட எவ்வளோ கொடுத்தாருன்னு கேட்டிருக்காங்க. பிரகாஷோட இது என்ன 25xா? அப்போ 25 × 24 600. ஓகேவா? இது நீங்கள் இப்போ இங்கே ஒரு கால்குலேஷனை பாருங்களேன். 24 நம்ம என்னவா பிரிக்கலாம்? 4 × 6 பிரிக்கலாமா? 4 × 25 100ஆ? அப்போ 100 × 6 600 டேரெக்டாக போட்டுடலாமா? நீங்கள் உட்காந்து 1/1 மல்டிப்ளை பண்ணுறதால அதான் நம்ம அடிக்க சொல்லியிருந்தேன். நம்ம கால்குலேஷன் வந்து எவ்வளோ பேர் ஷார்ட்டாக செய்கிறோமோ அவ்வளோ பேர் சிம்பிளிஃபைடாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும்.
இப்போது நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எல்லா டைப் ஆஃப் இதுவும் பார்த்துட்டோம். நான் கான்செப்ட் வரும்போது சில இது சொல்லியிருந்தேன். பெர் ஆனம் இருக்கிறது வந்துட்டு இப்போ மந்த்தில கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. அது வந்து இப்போ 2/6க்கு வந்துட்டு கனெக்ட் பண்ணுறாங்க வட்டி. 3/4த்துக்கு கனெக்ட் பண்ணுறாங்க வட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ அது எப்படின்னா, இப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி வந்துட்டு 12% கொடுப்பாங்க. இது ஆக்சுவலா ஃபுல்லாவே கொடுப்பாங்க. 12% கொடுப்பாங்க. இல்ல 24% கொடுப்பாங்க. இப்போ இந்த மாரி இது வந்துட்டு பெர் ஆனம். இத நீங்க என்ன பெர் மந்த்துக்கு மாத்தணும். பெர் மந்த்துக்குன்னா 1%ஆ நமக்கு வட்டி எவ்வளோ கனெக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். இப்போ 3/4த்தும் கொடுக்குறாங்க. 3/4த்துனா என்ன? 3/4 இயர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 3/4 ஆண்டுக்கு வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னா, நீங்க இந்த மாரி கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட்டு மந்த்துக்கு மாத்துங்க. 3யா 9 மந்த் வருதா? இப்போ 1 மாசத்துக்கு வட்டி நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோமா? அப்போ 9 மாசத்துக்கு வட்டி என்ன? 9%. ஓகே. இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு சில நேரம் வந்து ஃபுல்லாவும் குடுப்பாங்க. 36 மாசம்னு குடுப்பாங்க. இல்ல 4 வருஷம்னு குடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க அத என்ன பண்ணணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு மந்த்துக்கு டோட்டல் மந்த் கனெக்ட் பண்ணிட்டு, கன்வெர்ட் பண்ணிட்டு, இப்ப எத்தன மாசத்துக்கு கனெக்ட் பண்றாங்க? 9 மாசத்துக்கு கனெக்ட் பண்ணாங்கன்னா, 9ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா 4. அப்ப என்னோட வேல்யூ இங்க 4. என்னோட வேல்யூ நீங்க டைரக்ட்டா அந்த மந்த்தையோ, இல்ல அந்த வருஷத்தையோ டைரக்ட்டா போட்டா கூட இந்த மாரி சம்ல, நமக்கு இந்த மாரி சம் குடுக்குறாங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது, வட்டிய வந்துட்டு கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறது. மாசத்துக்கு. மாசத்துக்கு கணக்கு பண்ணி எத்தன மாசத்துக்கு வந்துட்டு அவங்க கனெக்ட் பண்றாங்களோ, அதுக்கு வந்து அந்த அந்த ஈக்குவலன்ட்டான இன்ட்ரெஸ்ட் எப்படி ஈக்குவலன்ட்டான வட்டி வீதம் என்னன்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றது. இந்த 2 ஸ்டெப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, அந்த டைப் ஆஃப் சம் வந்துட்டு சிம்ப்ளிஃபைட் ஆயிரும். அவ்வளோதான். இதோட எல்லா டைப் ஆஃப் சம்மும் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம எல்லா டைப் ஆஃப் சம்மையும் பார்த்துட்டோம். ஓகேயா? தென் தட்ஸ் இட். தேங்க் யூ ஆல்.